ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு நம்ம வேலைய ரொம்ப சுலபமாக்கிடும்னு ஒரே பேச்சா இருக்கு. ஆனா அது நிஜமா இல்ல வெறும் மிகைப்படுத்தப்பட்ட பேச்சா? வெறும் கருத்துக்களை மட்டும் நம்பாம உண்மையான டேட்டா என்ன சொல்லுதுங்க பார்க்கலாம் வாங்க. ஏஐ நம்ம உற்பத்தி திறனை எப்படி மாத்துது அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இதுதான் இப்ப எல்லாரும் கேக்குற கேள்வி இல்லையா? இதுக்கு பதில் கண்டுபிடிக்க நாம 2 முக்கியமான ஆய்வுகளை கொஞ்சம் ஆழமாக அலசி ஆராய போறோம். சரி, முதல்ல நாம கூகுளுக்கு போவோம். அங்க ஒரு பெரிய சோதனை பண்ணிருக்காங்க. அவங்க சும்மா கருத்து கேட்டுட்டு போகல, உண்மையான பதில தேடி ஒரு அறிவியல் சோதனையே நடத்திருக்காங்க. இந்த ஆய்வு மேல நமக்கு நம்பிக்கை வர்றதுக்கு காரணமே அவங்க பயன்படுத்திய முறைதான். அதுக்கு பேரு சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை, சுருக்கமா ஆர்சிடி. அறிவியல் உலகத்துல இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஒரு விஷயத்தோட தாக்கத்தை ரொம்ப துல்லியமா அளக்க இதுதான் சிறந்த வழி. இதுல யாரு கலந்துகிட்டாங்கன்னு தெரியுமா? சும்மா மாணவர்கள் இல்ல, 96 முழுநேர கூகுள் மென்பொருள் பொறியாளர்கள். அவங்க வேலையில வல்லுநர்கள். அதனால இந்த ஆய்வோட முடிவுகள் நிஜமான கார்ப்பரேட் உலகத்துக்கு ரொம்பவே பொருந்தும். அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கும் சாதாரண டாஸ்க் கிடையாது. அவங்களோட தினசரி வேலையில என்ன செய்வாங்களோ அதே மாதிரி ஒரு சிக்கலான வேலை, கோடிங், எடிட்டிங், டெஸ்டிங்னு ஒரு முழுமையான கார்ப்பரேட் வேலையை தான் கொடுத்திருக்காங்க. இந்த சோதனையோட முக்கியமான விஷயமே இந்த ஒப்பீடு தான். பங்கேற்றவங்கள 2 குழுவா பிரிச்சுட்டாங்க. ஒரு குழு எந்த ஏஐ உதவியும் இல்லாம வேலை செஞ்சாங்க. இன்னொரு குழு 3 குறிப்பிட்ட ஏஐ கருவிகளோட உதவியோட அதே வேலையை செஞ்சாங்க. ஓகே, இப்ப நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஏஐ கருவிகள் எல்லாம் டெவலப்பர்களோட வேகத்துல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். ஏஐ உண்மையிலேயே வேகத்தை கூட்டுச்சா? அப்போ எவ்வளோ வேகம்? பதில் இதோ 21%. ஆமாங்க, ஏஐ உதவியை பயன்படுத்திய டெவலப்பர்ஸ் மத்தவங்கள விட 21% வேகமா வேலையை முடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். அந்த 21%த்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா எண்கள்ல பாப்போமா? ஏஐ இல்லாம ஒரு வேலையை முடிக்க சராசரியா 114 நிமிஷம் ஆகியிருக்கு. ஆனா ஏஐ உதவியோட அதே வேலைய வெறும் 96 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மிச்சம். ஆனா கதை இதோட முடியல. இந்த வேக அதிகரிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கல. அப்போ யாருக்கு இதனால அதிக நன்மை கிடைச்சது? இதுதாங்க இங்க ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. அந்த ஆய்விலிருந்தே ஒரு முக்கியமான பாயிண்ட இதை தெளிவா சொல்லுது. தினமும் அதிக நேரம் கோடிங் பண்ற அனுபவம் வாய்ந்த டெவலப்பர்கள் ஏஐ பயன்படுத்தும் போது இன்னும் வேகமா இருந்தாங்களாம். அதாவது உங்க நிபுணத்துவம் ஏஐயோட பலனை இன்னும் கூட்டுது. ஒருவேளை அனுபவம் இருக்கிறவங்களுக்கு சரியான கேள்வியை கேட்டு ஏஐயோட பதில சரியா பயன்படுத்த தெரிஞ்சிருக்கலாம். அப்போ ஏஐ நம்மள வேகமாக்குதுன்றதுல சந்தேகமே இல்ல. ஆனா வேகம் மட்டும் போதுமா? வேகமா செய்கிற வேலை நல்ல வேலையா இருக்குமா? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஏஐய வெறும் ஒரு வேகமான கருவியா பார்க்காம எப்படி ஒரு நல்ல கூட்டாளியாக மாற்றுவது? இந்த கேள்விதான் நம்மளோட அடுத்த ஆய்வின் மையப்புள்ளி. இப்ப நாம பார்க்க போற 2வது ஆய்வு, ஏஐய எப்படி வடிவமைத்தால் அது மனிதர்களுக்கு ஒரு சூப்பர் உதவியாளராக இருக்கும்னு ஆராயுது. இது பயனர் அனுபவம், அதாவது யூஎக்ஸ்ல கவனம் செலுத்துது. ஒரு கருவியை பயன்படுத்தும் போது மக்கள் எப்படி உணர்கிறார்கள், அதனுடன் எப்படி சுலபமா வேலை செய்ய முடிகிறது என்பதுதான் இது. ஒரு சிறந்த ஏஐ உதவியாளரை வடிவமைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம்? வாங்க இந்த 2வது ஆய்வின் கண்டுபிடிப்புகளை பார்க்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வுக்காகவே ஒரு பிரத்யேக ஏஐ உதவியாளர் இடைமுகத்தையே உருவாக்கிட்டாங்க. இது மூலமா அவங்களால பல வடிவமைப்பு யோசனைகளை சோதித்து பார்க்க முடிஞ்சது. இதனால இந்த சோதனை ரொம்ப நம்பகத்தன்மையோடும் நிஜமாவே ஒருத்தர் வேலை செய்யற மாதிரியும் இருந்துச்சு. இந்த ஆய்வோட முடிவுகளை புரிஞ்சுக்க 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, ஒத்திசைவு. அதாவது ஏஐ எப்போ நமக்கு உதவி பண்ணுது, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா இல்ல செஞ்சிட்டு இருக்கும் போதா? 2வது, விளக்கங்கள். அதாவது ஏஐ ஏன் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு அதுக்கு காரணம் சொல்லுதா இல்லையா? இந்த 2 பானைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஒத்திசைவற்ற முறையில் நீங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏஐ எல்லா பரிந்துரைகளையும் கொடுத்துரும். ஆனா ஒத்திசைவான முறையில் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே நிகழ்நேரத்துல ஒரு உதவியாளர் மாதிரி ஏஐ உங்களுக்கு உதவி பண்ணும். அப்போ இதுல இருந்து கிடைச்ச ரொம்ப முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? விளக்குங்கள். ஆமா, ஏஐ ஏன் ஒரு பரிந்துரையை கொடுக்குதுன்னு அது விளக்கும்போது பயனர்களின் செயல்திறன், ஈடுபாடு, ஏன் ஏஐ மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையே அதிகரிச்சுது. இது 2 முறைக்கும் பொருந்துங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த 2 ஆய்வுகள்ல இருந்தும் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து வேலையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த 2 ஆய்வுகளோட முடிவுகளையும் இப்படி சிம்பிளா ஒப்பிடலாம். கூகுள் ஆய்வு என்ன சொல்லுது? ஏஐ வேகத்தை கூட்டுது.
ஆனா யூஎக்ஸ் ஆய்வு என்ன சொல்லுது? ஏஐ எப்படி உதவி பண்ணுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கூகுள் ஆய்வுப்படி வல்லுநர்களுக்கு அதிக நன்மை கிடைக்குது. ஆனா யூஎக்ஸ் ஆய்வு சொல்லுது ஏஐக்கு காரணம் சொல்ல தெரிஞ்சா எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும்னு. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். எதிர்காலம்ங்கிறது ஏஐயை இன்னும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குறது மட்டும் இல்ல, மனிதர்களோட அறிவையும் இயந்திரத்தோட நுண்ணறிவையும் ஒன்னா சேர்த்து ஒரு புத்திசாலித்தனமான கூட்டாண்மையை உருவாக்குறதுல தான் இருக்கு. நம்மளோட ஏஐ சக ஊழியர்கள் இன்னும் திறமையானவர்களாக ஆக ஆக அவங்க கூட நம்மளோட பங்கு என்னவா இருக்கும்? நாம வெறும் பயனரா மட்டும்தான் இருப்போமா? இல்ல அவங்கள நிர்வகிக்கிற மேலாளராக மாறுவோமா? இல்லாட்டி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஆசிரியராக நம்மளோட பங்கு இருக்குமா? இத பத்தி நாம இப்பவே யோசிக்க ஆரம்பிக்கணும்.